ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 3/4 ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் 3/4 ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்னு மார்க் பண்ணி காமிங்கன்னு. நான் மார்க் பண்ணி டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் நான் கட் பண்ண போகிறதில்ல, சரிங்களா? இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நம்ம போட்டுருவோம். ஏன்னா இது வந்துட்டு ராயேஜ் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஆம்ஹோல் சுற்றளவு, சரிங்களா? ஆம்ஹோல் சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த் எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 ஸ்லீவ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுப்போம் இல்லைங்களா, 14, 15, 16 வைப்போம் நம்மளுடைய தேவைக்கேற்ப. அந்த 16 எங்கே வருதோ அந்த இடத்துல உங்களோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஆம்ஹோல் சுற்றளவு 15 பாதி 7.5. ஸோ இந்த இடத்துல 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்லீவ் லென்த் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம், அப்போ தான் நான் மார்க் பண்ண முடியும். ஸோ ரெடி மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணி காமிக்கிறேங்க. 15 இன்ச்சு. நீங்கள் தையலுக்கெல்லாம் நீங்கள் விட்டுக்கோங்க. 15 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல 7.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சுற்றளவு எவ்வளவோ அவ்வளவு மார்க் பண்ணிக்கோங்க, ஆம்ஹோல் சுற்றளவு, சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு கீழையும் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி பாக்ஸ் போட்டு கூட சொல்லித்தரேன் பாருங்கள். கீழையும் 7.5 வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்லீவ் லென்த்து 15 மார்க் பண்ணியாச்சு. ஆம்ஹோல் சுற்றளவு 7.5 மார்க் பண்ணியாச்சு. கை ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படின்னு வர்ற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். எனக்கு 9 வருது. 9, 10 தாங்க வரும், அதை விட அதிகமாக வராது, மேக்ஸிமம் வராது. ஸோ 9.5 அப்படின்றதுனால பாதியாக பிரித்து 4.5 வச்சுக்கிறேன் நான். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 வைக்கலாங்க. நம்ம பெரியவங்க அப்படின்றதுனால 3 வைக்கலாம். 34 சைஸு நான். ஸோ 3 தான் எனக்கு வைப்பேன். இல்லை குட்டி ஒரு 15 வயசு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ஒரு 2.5 அந்த மாதிரி வைக்கலாம். எனக்கு வந்துட்டு 3 இன்ச் தான் நான் வைக்கிறேன். இப்போது இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அவங்க மார்க் பண்ண தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதில் பாதி, ஸோ 7.5 பாதி என்னன்னு பாருங்கள். அதில் பாதி மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆம்ஹோல்ஸ் கர்வ் எடுத்துட்டு கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்கேலை இப்படி திருப்பி இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஓகேங்களா? கர்வ் அழகாக கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதுவே சீம் அலவன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். மேலே ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும், சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான். இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடணும். இதுக்கப்புறம் வளைச்சி இப்படி கொண்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடணும். அப்போ தான் அந்த ப்ளஸ் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக தான் கொண்டு போகணும். ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஏரியாவை மட்டும் நம்ம லைட்டாக கர்வ் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கர்வ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ரெடி, சரிங்களா? 3/4 ஸ்லீவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு டோட்டல் லென்த். இது வந்துட்டு ஆம்ஹோல் சுற்றளவு. இது வந்துட்டு அந்த கை ரவுண்டு, சரிங்களா? இது மட்டும்தான் தேவை ஸ்லீவ் வரையிறக்கு. டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க.
இதுவே வந்துட்டு போன டைம் மாதிரி அளவு ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணினீங்க, அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் நான் ஹாஃப் ஸ்லீவ் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி மேலே போட்டு தள்ளியே நீங்கள் ஆம் ரவுண்டு எல்லாமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு போன டைம் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால இது வந்துட்டு அளவு எடுத்தீங்க அப்படின்னா எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லீவ் அப்படின்னா அளவு எடுத்து மார்க் பண்ணுறது ஈஸி தான். சரி, அதுவும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு அளவு எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இமேஜஸ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.